இது என்னோட மெஹந்தியோட இல்லை, இருந்தாலும் நான் தான் போனேன். என்னோட கோ ஆர்டிஸ்ட் லாஸ்ட் மினிட்ல அவங்களால போக முடியாதனால என்கிட்ட கேட்டாங்க. நான் அன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருந்தனால கிளம்பிட்டேன். இந்த கிளைண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட், ப்ரீவியஸ் டே மெஹந்தி போடணும். கண்டிப்பாக ஆர்கானிக் கோன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டோர் கோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டோர் கோன்ஸோட டிப் வந்து ரொம்ப பெருசாக டேமேஜாக இருக்கும். அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணியிருந்தேன்னா, என்னோட செலஃபைன் ஷீட்டில் 0.5 பின் வச்சு நான் ரோல் பண்ணிக்கிட்டேன். பேஸ்ட்டை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கும், நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போடணும். பட் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களோட டிசைனில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆர்கானிக் கோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எமர்ஜென்சினா ஸ்டோர் கோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிளைண்ட் கிட்ட வந்து கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களா, கெமிக்கல்ஸ்க்கு எதுவும் அலர்ஜிஸ் இருக்கான்ட்டு. நீங்கள் ஒரு மெஹந்தி புக் பண்ணுற கிளைண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 2 days முன்னாடி மெஹந்தி போடுற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆர்கானிக் கோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். நான் இதில் பயந்துட்டே இருந்தது, இந்த பேஸ்ட் சிப் ஆஃப் ஆகி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு தான். என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். பட் என்னோட மேஜிக்கல் சுகர் வாட்டர் தான் என்னை காப்பாற்றுச்சு. நான் பேக் ஹேண்ட் முடிக்கிற வரையுமே பேஸ்ட் வந்து சிப் ஆஃப் ஆகாமல் இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி மெஹந்தி டிசைன் ஆர்கானிக் கோன்ஸில் போட்டுக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக குணா ஸ்கின்னாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.